எங்கள் ஊர் கடைநல்லூர் ஸ்டைல் மட்டன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது பரோட்டா இடியாப்பம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாமா? மீடியம் சைஸ் ஆனியன் தக்காளி 2 எடுத்துக்கோங்க. அப்புறமா மின்ட் கொரியாண்டர் க்ரீன் சில்லி பொட்டேட்டோ இவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் மட்டன் சால்னாவை ஒரு அடி கனமான பாத்திரத்தில் தான் சமைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் டு லோலேயே வச்சுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறமா 3 ஏலக்காய், 3 கிராம்பு, அப்புறமா கொஞ்சம் பெரிய சைஸ் பட்டை, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ 3 க்ரீன் சில்லி கீரி வச்சுருந்ததை சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியனை நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலாவும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் பண்ணதாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் கடையில் வாங்கினதாகவும் இருக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அப்படி வதக்கும்போது மசாலாவை ரொம்ப இழுக்கும் இந்த ஆயில். அப்போது அதுக்கு தேவையான அளவு ஆயிலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணேன். மசாலாவும் ஆயிலும் நல்லா வதங்கி அழகாக வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி பண்ணுறதுனால மசாலா ஸ்மெல் இருக்காது. கேஸை மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலையையும் புதினா இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த ஸ்டேஜில் சேர்க்குறதுனால குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதும் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பாதி வதங்கினாலும் ஓகே தான், ஏன்னா நம்ம மட்டன் ஆட் பண்ணுறதுனால கடைசியில் நல்லா வெந்துடும். அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டனை ஆட் பண்ணி நல்லா அந்த ஆயில்லையே ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. ஸ்லோவாக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை. அப்புறமா கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது மட்டன்றதுனால கொஞ்சம் கூடவே வாட்டரை ஆட் பண்ணி நான் லிட் போட்டு மூடி வேக வைக்க போகிறேன். அப்புறமா நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் சால்ட்டு பத்தாத மாதிரி இருந்தது. சால்ட்டையும் ஆட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அதை ஸ்லோவாக வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் கோகோனட் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 6 பாதாம், 6 கேஷ்யூ போட்டுக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு அதோடு சேர்த்துக்கோங்க. அப்புறமா அதோட கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா மட்டன் நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கோகோனட் பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கோங்க. அரைச்ச தேங்காவை நல்லா குழம்போடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதையுமே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். அதை ஒரு லிட்டை வச்சு மூடி கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா ஒரு ஸ்டெப் இருக்குது. இது ஆப்ஷனல் தான், பட் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது என்னென்னா, ஒரு சின்ன கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுட்ரு போட்டு கொஞ்சம் மல்லித்தலை புதினா தலை ஆட் பண்ணி அதை குழம்பு மேலே ஊற்றிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழம்பு வாசம் தெருவே மணக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சால்னா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கூட நான் இடியாப்பம் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப எம்மியாக சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.